இந்த சைடு பார்த்தீங்கன்னா பழைய துபாய், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூ துபாய். பெல்லி டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். இது என்னையா புதுசாக தண்டி டான்ஸ் அப்படின்னு. அதான் ஆக்சுவலாக வந்து ஆப்பிரிக்கா பொண்ணு என்ன. ஆமாம், நீங்கள் அவங்க கூட சேர்ந்து விழுந்துருவீங்க. துபாய் ஃப்ரேம் பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். என்னடா அது துபாய் ஃப்ரேம் பண்றாங்க, ஃபோட்டோ ஃப்ரேம் தானே நம்ம பார்த்துருக்குறோம். துபாய் ஃப்ரேம்ன்றாங்க அப்படின்னு. அப்படி கொஞ்சம் அதை காட்டுங்க. அதுவும் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் தான் அப்படின்னு சொல்றாங்க சார். அவங்க கான்செப்ட் படி இந்த சைடு பார்த்தீங்கன்னா பழைய துபாய், இந்த சைடு பார்த்தீங்கன்னா நியூ துபாய். ஓல்டு துபாய் ஃப்ரேமுக்கு இந்த பக்கம் நியூ துபாய், அந்த பக்கம் ஓல்டு துபாய் அப்படின்னு சொல்றாங்க. டிக்கெட் வாங்கிட்டு உள்ள வந்துட்டோம். டிக்கெட் வந்து அடல்ட் டிக்கெட்டு, ஒரு டிக்கெட்டு 52 ரூபா, 52 AED, 52 ரூபா 50 பைசா, 52.50. நம்ம நாட்டு காசுக்கு பார்த்தோம்னா 50 ரூபானா 1150 ரூபா, 1200 சம்திங் அந்த மாதிரி வரும். இவங்களுக்கு அது 50 ரூபா 20 ரூபா அப்படின்னு ரொம்ப கம்மியா இருக்கு. நம்ம காசை கணக்கு பண்ணக்கூடாதுன்றாங்க அவங்க. இங்க வந்தா நம்ம காசு ரிலேட்டடா நீங்களே கன்வெர்ட் பண்ணிடலாம், பார்க்கக்கூடாது. பார்த்தீங்கன்னா எதுவுமே செலவு பண்ண மாட்டீங்க அப்படின்றாங்க. நமக்கு இருந்தாலும் மைண்டு அப்படிதானே போகுது. அங்க இருந்தா 2000 ரூபா, இங்க இருந்தா அதை வந்து $100ன்றாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்டு கால்குலேஷன் தான் அடிக்கடி போயிட்டே இருக்கு. இலங்கையில காசு கம்மின்னு ஒண்ணு, அங்க போனோன்னு தாராளமா செலவு பண்ண தோணுமா? இல்ல சார், எங்க போனாலும் நமக்கு செலவு பண்றதுக்கு தோண இருந்தா தானே செலவு பண்றதுக்கு. நம்ம செலவு பண்றதுன்றது ஊர்ல இருந்து ஹோட்டலுக்கு போறோம், ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போறோம் அப்படின்னா ஜாலியா பண்ணலாம். ஃபேமிலியோட போறோம் அப்படின்னா இங்க வந்து நமக்குன்னு செலவு பண்ணும்போது அந்த தாட் வரமாட்டேங்குது. நமக்குன்னு செலவு பண்ணலாம், திங்ஸ் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த யோசனை வரமாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஃபேமிலிக்கு ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா எங்கேருந்து வரும்னே தெரியாது, எங்கேருந்து போகும்னே தெரியாது. நமக்குன்னு வரும்போது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் இது நம்ம அந்த புர்ஜ் கலிஃபாவில் கூட அந்த ஐட்டம்ஸ்லாம் சிலது, அந்த கப்பு, அப்புறம் டிஷர்ட், இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டை பார்த்துட்டு தான் வந்துட்டோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது இங்கேருந்து வந்திருக்கோங்க, ஒரு ஞாபகார்த்தமாக இதை கொண்டு போகிறோம் அப்படின்றாங்க. இதுதான் கணக்கு பண்ணாதீங்க அப்படின்றாங்க. அதர் கண்ட்ரீஸ்லேருந்து வந்தவங்கலாம் அந்த மாதிரி சொல்கிறாங்க. புனித்த கடால பச்சா மாதிரி இருக்குது. வந்து கிச்சு கிச்சு கிச்சுன்னு வெயிலுக்கு இருக்கு. இந்த பக்கம் மின்னுது. கன்ஸ்ட்ரக்ஷன் தான் சார் எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருக்குது. எல்லா இடத்துலையுமே எல்லாமே இது கோல்டு பிளேட்டட் வச்ச மாதிரி. இன்னும் கற்றுக்கிறது போகாதுன்னு நினைக்கிறேன். இது கவரிங்காக இருக்குமோ சார்? கவரிங்காக இருக்கும். எதுவும் கவரிங்காக இருந்தால் கூட இதுவாகிடுமே. கவரிங் தான் டக்குன்னு இதோட கோல்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. தகடு தாங்க. தகடு தானா சார்? தகடு. ஆமாம். டக்கரடா டங்கு. இங்கே பாருங்க, மியூசிக் ஏற்ற மாதிரி தண்ணி டான்ஸு. மியூசிக் ஏற்ற மாதிரி டான்ஸா? தண்ணி டான்ஸ் ஆடி பார்த்து என்ன பண்றது? அங்கே பாருங்க. இந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி இந்த தண்ணி ஆடுற ஆட்டம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. தண்ணி டான்ஸு, பெல்லி டான்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்னையா புதுசாக தண்ணி டான்ஸ் அப்படின்னு. ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வருது பாருங்க. அந்தந்த இது எல்லா இடத்துலையுமே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு
ஒரு பிரீமியமான ஒரு பெர்ஃப்யூம் யூஸ் பண்ண மாதிரி பயங்கரமா. ஆக்சுவலாக அவங்க வந்து சாம்பிராணி மாதிரியான இதுதான் போடுறாங்க, அதில் ஏதோ ஒரு இது கலக்குறாங்க வந்து. எல்லா இடத்துலையும் இந்த சுற்றுற மாதிரி தான் சார் வச்சுருக்காங்க. ஏசியும் வெளியே போகாமல் இருக்கும். எங்க உள்ள நுழைஞ்சாலும் ஒரு பிரீமியமான ஒரு வாசனை, அதை தான் சொல்றேன் நான். பிரமாதமா இருக்குது பாருங்க. அது என்ன பல கண்ட்ரில இருந்து வராங்க. இந்த குறிப்பிட்ட ஒரு இது பொண்ணு இந்த கண்ட்ரில தான் வருவாங்க அப்படின்னு இருக்கோம். எல்லா கண்ட்ரில இருந்து இங்க வராங்க. என்ன இது? என்ன சார் ஏதோ புகையா கொட்டுது, உள்ள போகணுமா? உள்ளேயே தெரியாது, ஆப்போசிட்ல தான் தெரியும். ஆமா, இதெல்லாம் ஒன்றும் தெரியல சார். இந்த பாலைவனம் எதுவோ கொண்டு வராங்க இல்லைங்களா? எல்லா இடத்துலையுமே அந்த இன்விடேஷன் வந்து எடுத்துட்டு வராங்க சார். ஸோ இவங்க பயன்படுத்தின பழங்கால பொருட்கள். கத்தி. பழைய காலத்து ஸ்டைல் வந்து அப்படியே எடுப்பாங்க. இந்த சைடு யாரோ உட்காந்து சமைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன இது பீன்ஸ் மாதிரி இருக்குதுல்ல? கல்லு சார் அந்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அடுப்பு கறி ஏதோ ஒரு டிஷ் மேல போட்டு தம் கட்டுறதுனாங்கல்ல, பிரியாணி தம் போடுவோமே அது மாதிரி போட்டு வச்சுக்கிறாங்க. இதுதான் மூங்கில். இந்த கூடைங்க தான் அவங்களுக்கு இதுவா இருந்திருக்குது. இந்த பாலைவனத்துல வளர்ற புல்லு பழகுது. அதுல துப்பி வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக இது பண்றது. ஆமா, எல்லாமே பழைய வீடு சார். உள்ள வந்து எல்லாமே ஒரு பழைய வீடு செட்டப்ல. இதுதான் ஓல்டு, அந்த பழைய துபாய் இது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இங்க. இதுதான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். பாருங்க, பழைய காலத்துல துணி தைக்கிற இதெல்லாம் வச்சிருக்காங்க. துணி தைக்கிறது என்ன மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணாங்க? நம்ம இதுதாங்க, நம்ம துணிங்க தாங்க. செக்குடு ட்ரெஸ் இது. நம்ம பெட்டி பாத்தீங்களா? ட்ரங்க் பெட்டி இன்னும் நம்ம ஊருங்கள்ல இருக்கு. ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்குறாங்க பாத்தீங்களா? இதெல்லாம் நிஜம் கிடையாதுங்க. எல்லாம் வந்து இது எல்லாமே மோல்டு தான். எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. ஆனா பாக்குறதுக்கு அப்படியே ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. பட்டை இல்லாத ஊர் கிடையாது போல. பட்டெல்லாம் தான் யாரும் எப்படி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. மில்க் கப் அப்படி வந்துருக்கு பாத்தீங்களா? கவு மில்க் தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஏர்போர்ட் வெல்ஃபேர் என்ன சார், இந்த தேனி வைப்பாங்களே அந்த இதுவா? இல்ல தண்ணி இருக்கிற இதுதான். ஆனா தண்ணி இல்லாத ஊர்ல எங்க தண்ணி எடுப்பாங்கன்னு தெரியல. இது நம்ம இது எண்ணெய் பார்லர். நல்லாவே தெரியுது. இது ஓல்டு துபாய். இது நியூ துபாய். இங்க பாருங்க சார் கீழே.
சிமன் நில்லுங்க சார் நில்லுங்கோ. அங்க உடஞ்ச மாதிரி இங்கே கரெக்ட் கரெக்ட்னு சவுண்ட். ஆஹா ஏங்க இப்படி எதனா ஆச்சுன்னா இந்த ஆப்பிரிக்கா பொண்ணு என்ன ஆமா நீங்க அவங்க கூட காப்பாத்திரும். சேர்ந்து விழுந்துருவீங்க. தப்புன்னு பிடிச்சிக்கோ. நான் என்ன சார் பண்றது? வா, இங்க பாருங்க பயங்கர height. இவ்வளவு சின்னதா தெரியுது. பக்கா வேற போக மாட்டேங்குது. நடந்து நடந்து வேற ஆனா கொஞ்சம் இதுவா தான் இருக்குது இல்ல? ஆமா சார், கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பிரியா தான் இருக்கு. வீட்டு விழுந்தா அவ்வளவுதான், அந்த ஒரு பயம் தான். காத்துல பறக்க வேண்டியதுதான். கொஞ்ச நேரத்துக்கு ரோலர் கோஸ்டர் தான். இது வந்து ஓல்டு துபாய். ஓல்டு துபாய் பாருங்க. இந்த சைடு நம்ம பிளைட்ல இருந்து பார்த்தா சென்னை மாதிரி தான் இருக்குது இது. ஆமா, அப்படிதான் நம்ம சென்னையை வந்து அடிக்க வச்ச மாதிரி இருக்கா, தீப்பெட்டி அடிக்க வச்ச மாதிரி. இப்ப எல்லாம் டிசைன் ஏதோ போட்டிருக்காங்க, ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு மாதிரி இதுவா இருக்குல்ல, டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஓல்டு துபாய் உண்மையிலே ஓல்டு துபாய் மாதிரி தான் இருக்கு. காரணம் நாடா கட்டடங்களை வச்சு அவங்க சொல்லியிருக்காங்க. பழைய துபாய் எல்லாமே ஒரு சைஸ்ல இருக்குது பில்டிங்லாம். இதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்குதுதான் நியூ துபாய். இந்த துபாய் ஃப்ரேமே அதுக்காக தான் வடிவமைச்சிருக்காங்க. இவ்வளவு உயரத்துல இருந்து பார்க்கறதுக்கு ஒரு திருவிழாவா இருக்கு. அந்த நடக்கும்போது நமக்கே ஒரு பயமா இருக்கு. கண்டிப்பா அது உடையாது. இருந்தாலும் அவங்களே சொல்றாங்க, ஜம்ப் பண்ணாதீங்க, உட்காராதீங்க, உருளாதீங்க, நீங்க பாட்டு நடந்து போயிட்டு நடந்த மாதிரி 10 பேர் வாங்கன்றாங்க. அதே மாரி கொஞ்சம் கட்டத்துக்கு அப்புறம் தடன்னு கீழே வந்து பார்க்கும்போது எல்லாமே சின்ன சின்னதா எறும்பு மாதிரி தெரியுது. உண்மையிலே இதுவும் ஒரு புது அனுபவமா தான் இருக்கு துபாய் ஃப்ரேம். வாங்க சார், நியூ துபாய் போவோம். ஒரு 10 அடியிலேயே நியூ துபாயா ஓல்டு துபாயும் பார்த்துறோம் பொழுது. பார்க்கறதுக்கு இடம் இல்லையே. இதுதான் நியூ துபாய். ஃபுல்லா பில்டிங் தாங்க. இந்த சைடு ஃபுல்லா பில்டிங். கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தான் நிறைய பண்ணிருக்காங்க. இது அநேகமா ஃபுல்லா பாலைவனமா இருந்திருக்குது. அதான் இந்த ராஜா வந்து நியூ துபாயா மாத்திருக்காரு. 15 வருஷத்துல ஓல்டு துபாய் நியூ துபாய்ன்னு சொல்லி மாத்துற அளவுக்கு இங்க டெவலப்மெண்ட் ஆயிருக்கு. அந்த அளவுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. பாருங்க, வாங்க சார், நடக்கலாம், ஓடக்கூடாது, குதிக்க கூடாது, பண்ணக்கூடாது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே பார்க்கும்போதே ஒரே பீதியா இருக்கு. அடியில் எப்படி ஏதாவது ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் அங்கே வந்த மாதிரி ஏதாவது கிராக் இருந்ததுன்னா சூப்பராக வீதியில் இருக்கும். எதுன்னு சொல்கிறாங்க, என்ன துபாயை வந்து இப்படி மாற்ற போகிறாங்களா சார்? மாத்திருவாங்க சார், மாத்திருவாங்க. அதான் சொல்ல வரேன் நானு. பார்த்தாவே தெரியுது இவங்க பயங்கர ஃபாஸ்ட் டெவலப்பிங்கா இருக்கு இந்த கண்ட்ரி. துபாய் ஃப்ரேம் சூப்பரா இருந்தது. கீழே கண்ணாடியில நடந்தது கொஞ்சம் பீதியா இருந்தாலும் பட் நல்லா இருந்தது. அது ஒரு புது அனுபவமா இருந்தது. வந்து பெரும்பாலும் இந்த கிளாஸ் மேல நடந்து பார்த்தோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. சில படங்கள்லாம் கூட காமிச்சிருக்காங்க. இது ரொம்ப வித்தியாசமாவே இருந்தது. வந்து கடைசியில ஃபியூச்சர் ஆஃப் துபாய்னு ஒன்று காமிச்சாங்க சார். மிரண்டு போயிட்டுங்க நான் உண்மையிலே. வேற லெவல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. 5 வருஷத்துல எத்தனையோ பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க. எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம கண்ட்ரியும் டெவலப் ஆகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இருக்கு. நம்ம தேசத்தை விட்டு கொடுக்க மாட்டோம். நம்ம இந்த அளவுக்கு சீக்கிரமா ஆகலனாலும் கொஞ்சம் கொஞ்சமா ஆயிட்டே தான் இருக்கும். துபாய் ஃப்ரேம் வந்து பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ஓல்டு துபாய் நியூ துபாய்னு ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ரேம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தான்.
எல்லா இடத்துலையுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க. எல்லா இடத்துலையுமே பார்க்கும்போதே நமக்கு அப்படியே வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுவுமே சிம்பிளாக இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து டூரிசம் வந்து எப்படி மக்களை ஈர்க்கலாம் அப்படின்னு சொல்லி கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட இது இப்போ நம்ம கூட சவுத் இந்தியாவுக்கு வரவங்க அப்படின்னா அந்த பழமையான விஷயங்களை, கோவில் இந்த மாதிரி விஷயங்களை கேதர் பண்ணுறதுக்காக யூரோப்லேருந்து, கனடாவிலேருந்து அப்படி வருவாங்க, ஆஸ்திரேலியாவிலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரிலேருந்து வராங்க, இங்கே எகிப்து, அப்புறம் நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. அப்புறம் சவுத் அமெரிக்கன்ஸ் வந்து இந்த பக்கத்துக்கு டூருக்கு வரமாட்டாங்க அப்படின்வாங்க. பொலிவியா, அர்ஜென்டினா, சிலி அங்கெல்லாம் கூட வந்திருக்காங்க. இது என்ன தண்ணி டான்ஸ் நிறுத்திட்டாங்க தெரியல சார். பாருங்க, துபாயிலேருந்து அந்த ஃப்ரேம்லேருந்து வெளியே வந்தவொடனே அந்த ரோடு பார்க்கறதுக்கே அவ்வளோ இதாக இருக்குது. எல்லாம் 6 வே லேனு சர்ன்னு போயிட்டே இருக்காங்க. நம்ம வந்த காரில் ஒரு மினிமம் 120 140 ஓட்டிக்கிட்டு இருக்காரு. எடுக்கும்போது எல்லா இடத்துலையும் டிராஃபிக் ரூல்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. இதுதான் அங்கே பெரிய இதுவே, டிராஃபிக் ரூல்ஸை வந்து ரொம்ப சரியாக பயன்படுத்துகிறாங்க. ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே வழி கொடுக்கறதுக்கு தான் பார்க்குறாங்க, யாருமே முன்னாடி போகணும் அப்படின்னு யோசிக்க மாட்டேங்கிறாங்க. அதுவே நல்ல விஷயமா இருக்குது. என்ன சார், துபாய் ஃப்ரேமில் நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்படியே கிளம்புவோம் அடுத்த இடத்துக்கு. சேக்கு ட்ரெஸ் போட்டுட்டான்னா சூப்பரா இருக்கு.